உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்து. உன் கூட சந்தோஷமா வாழணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. நிஜமா சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடப்பான்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்த்ததில்ல. நம்ம கல்யாணம் எப்படி வேணா நடந்திருக்கலாம், ஆனா நீ என் வாழ்க்கையில வந்த பின்னாடிதான் நான் எவ்வளவு மாறிட்டேன்னு எனக்கே தெரியுது. ஒரு பொண்ணு ஒரு பையன் வாழ்க்கைக்குள்ள வந்தா இவ்வளவு மாற்றம் வருமானு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி இவ்வளவு நல்ல வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாதுன்னு என் மனசு உள்ளுக்குள்ள அடிச்சுக்குது. உன் கூட நல்லா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தோ இப்ப உள்ள பார்த்தோமே, இந்த பெரியவரும் அந்த அம்மாவும் எவ்வளவு அன்பா அந்யோன்யமா இருக்காங்க. அந்த மாதிரியே இருக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை. ஆனா நான் பேச ஆரம்பிச்சாலே கிருபானனை பத்தி சொல்லி என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. என்ன ஆனாலும் என்னால ஒரு பேச்சை மீறவே முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அதுக்கான காரணத்தையும் உன்கிட்ட நான் 1000 தடவைக்கு மேலேயே சொல்லியிருக்கேன். அது ஒன்றை மட்டும் விட்டுரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்காது இந்து. நீ நினைக்கிற மாதிரி நீ சொல்றதை கேட்க கூடாதுன்னு எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. ப்ளீஸ் இந்து, புரிஞ்சுக்கோ. பைக் எடு. இல்ல இந்து, நான் போலாம். அது இல்ல, நான் சொல்றது உனக்கு. வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். இல்ல இந்து, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோ. இப்ப என்ன கூட்டிட்டு போறதுன்னா போ, இல்ல நான் ஆட்டோ பிடிச்சுக்கிறேன். போலாம். ஏறு. முதல்ல தீபாக்கா வீட்டுக்கு போ. அக்காவை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு தீபாக்கா போலாம். வீட்டுக்கா? ஆமா, போ. சரி.